ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிமையான மகிழ்ச்சியான ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையின் பிள்ளைகளாக ஆங்காங்கே வீடுகளில் இருந்து இந்த ஆராதனையில் பங்கு பெறுவதற்கான சிலாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையின் மூலமாக எங்கள் யாவரோடும் கூட இடைபடுவீராக. இந்த ஞாயிற்றுக்கிழமையை நாங்கள் திருத்துவ ஞாயிறாக அனுசரிக்கிறோம். திரியேக தேவனாகிய உம்மை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் எங்களை இந்த ஆராதனை மூலமாக ஆசீர்வதித்து தொடர்ந்து நாங்கள் உமக்கு பிரியமான உகந்த பிள்ளைகளாக வாழும்படி உதவி செய்தரலாம். ஆராதனை துவக்கம் முதல் நிறைவு மட்டும் இப்படி நீங்காத பிரச்சனை எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டின் வேத பகுதி யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 2 முதல் 8 வரை. The Old Testament reading is taken from Exodus chapter 6 verses from 2 to 8. யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களுடைய என் உடன்படிக்கையையும் ஏற்படுத்தி இருக்கிறேன். எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும்
கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டின் வேத பகுதி வாசித்தாயிற்று. வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. The epistle reading is taken from Romans chapter 8 verse 11 to 17. ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். அஞ்சியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்குரியவர்கள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே தம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரையில் அடங்கியிருக்கிறது. The gospel reading is taken from Gospel according to Mark, chapter 1, verses 7 to 13. Mark 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார். அவருடைய பாத ரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று யோவான் பிரசங்கித்தான். அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். அவர் ஜலத்திலிருந்து கரை ஏறினவுடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவைப் போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்திற்கு போகும்படி ஏவினார். அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள் என்பதே. கர்த்தருக்குள் அன்பான திருச்சபையின் மக்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை திருத்துவ ஞாயிறாக நாம் அனுசரிக்கிறோம். திருச்சபையானது 350 கிறிஸ்து பின்பு 350 400 வரை பல உள்ளான துரோகங்களை சந்தித்தது. 1ஆம் நூற்றாண்டிலிருந்து திருச்சபையானது துன்புறுத்தல்களை சந்தித்து அதில் வெற்றி பெற்று முன்னேறி கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 4ஆம் நூற்றாண்டிலே உள்ளான துரோகங்கள், பல கள்ள ஊழியர்கள் அல்லது தவறான போதனையுடையவர்கள் திருச்சபைக்குள் வந்து திருச்சபையின் கோட்பாடுகளையும் விசுவாசத்தையும் அசைக்கின்ற வகையில் பல கோட்பாடுகளை அவர்கள் முன்வைத்தார்கள். அதில் குறிப்பாக அறிவுநெறி கோட்பாடு, நாஸ்டிசம், அது மட்டுமல்ல திரிபு கோட்பாடு, அறிவின் கோட்பாடுகள், இவைகளெல்லாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை சரியாக போதியாமல் பிதா மாத்திரமே கடவுள், அவர் மட்டுமே சர்வ வல்லவர், அவராலே மட்டும் எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி தவறான போதனைகளை கொடுத்தது மட்டுமல்ல, குமாரன் என்பவர் அவர் படைக்கப்பட்டவர் அல்லது உண்டாக்கப்பட்டவர், இந்த படைப்பானது அந்த படைத்த ஆண்டவருக்கு நிகராக இருக்க முடியாது, அவர் பாவம் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, பிதாவோடு இந்த விதத்தில் நேரடி தொடர்பு கொள்ள இயலாது என்று சொல்லி குமாரனை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் சரியான போதனையை அவர் கொடுக்கவில்லை. எனவே இந்த திரிபு கோட்பாடு, அறிவுநெறி கோட்பாடு, இந்த அறிவின் கோட்பாடுகள் திருச்சபைக்கு பேராபத்தையும் பேராசையும் ஏற்படுத்தினது. எனவே பேராயர்கள், அநேக பேராயர்கள், விசுவாசத்திலே உறுதியாயிருந்த பேராயர்கள் கூடி இந்த கிறிஸ்துவுக்கு பின்பு 350 400 வரை 3 மாபெரும் மன்றங்கள் கூடி அப்போஸ்தல விசுவாச பிரமாணம், நிசையா விசுவாச பிரமாணம், அதனாசியஸ் விசுவாச பிரமாணம், இந்த 3 விசுவாச பிரமாணங்களையும் அந்த காலகட்டங்களிலே அவர்கள் திருச்சபைக்கு எழுத்தின் மூலமாக எழுதி அதை கட்டாயமாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி திருச்சபைகளை அவர்கள் கட்டாய சட்டமாக, கட்டாய நியமனமாக ஏற்படுத்தினார்கள். அதன் வாயிலாக திருச்சபையில் அந்த திருத்துவ கோட்பாட்டுக்கு எதிரானவை அனைத்தும் அழிந்து போனது, அவர்களும் நீக்கப்பட்டார்கள். எனவே அது தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. பிற்காலங்களிலே அது சபையிலே சரியாக பின்பற்றப்படாதபடியினால் இப்பொழுது நாம் காண்கிறபடி யெகோவா விட்னஸ், யெகோவாவை ஆண்டவர் என்று ஒரு பிரிவினர் இன்றும் கடவுளை ஆராதிப்பதை பார்க்கிறோம். இயேசுவின் நாமம் என்று ஒரு சபை பிரிவினர் இருப்பதை பார்க்கிறோம். பெந்தைகோஸ்தே திருச்சபையினர்
அவர்கள் முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியை குறித்து மட்டுமே அழுத்தம் கொடுப்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த விசுவாச பிரமாணத்தின் முக்கியத்துவத்தை உணராமல் திருச்சபை போனபடியினால் இப்படி சபை பிரிவினைகளை நாம் காண்கிறோம். எனவே இந்த நாளிலே அந்த அதனாசிய சுவிசுவாச பிரமாணத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ரட்சிப்படைய விரும்புகிறவன் எவனோ அவன் திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசத்தை எல்லாவற்றிலும் முதன்மையாக பற்றி கொள்ள வேண்டும். அந்த விசுவாசத்தை பழுதின்றி முழுமையும் அனுசரியாதவன் என்றைக்கும் கெட்டு போவான் என்பதற்கு சந்தேகமில்லை. திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசமானது தேவத்துவமுள்ளவர்களை கலவாமலும் தேவத்துவத்தை பிரியாமலும் ஏக தேவனை திருத்துவமாகவும் திருத்துவத்தை ஏகத்துவமாகவும் வணங்க வேண்டும் என்பதே. பிதாவானவர் ஒருவர், குமாரனானவர் ஒருவர், பரிசுத்த ஆவியானவர் ஒருவர். ஆனாலும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஒரே தேவத்தன்மையும் சம மகிமையும் சம நித்திய மகத்துவம் உண்டு. பிதா எப்படிப்பட்டவரோ குமாரனும் அப்படிப்பட்டவர், பரிசுத்த ஆவியும் அப்படிப்பட்டவர். பிதா சிருஷ்டிக்கப்படாதவர், குமாரனும் சிருஷ்டிக்கப்படாதவர், பரிசுத்த ஆவியும் சிருஷ்டிக்கப்படாதவர். பிதா அளவிடப்படாதவர், குமாரனும் அளவிடப்படாதவர், பரிசுத்த ஆவியும் அளவிடப்படாதவர். பிதா நித்தியர், குமாரனும் நித்தியர், பரிசுத்த ஆவியும் நித்தியர். ஆகிலும் 3 நித்திய வஸ்துக்கள் இல்லை, நித்திய வஸ்து ஒன்றே. அப்படியே 3 அளவிடப்படாத வஸ்துக்கள் இல்லை, 3 சிருஷ்டிக்கப்படாத வஸ்துக்கள் இல்லை. சிருஷ்டிக்கப்படாத வஸ்து ஒன்றே, அளவிடப்படாத வஸ்து ஒன்றே. அப்படியே பிதா சர்வ வல்லவர், குமாரனும் சர்வ வல்லவர், பரிசுத்த ஆவியும் சர்வ வல்லவர். ஆகிலும் 3 சர்வ வல்ல வஸ்துக்கள் இல்லை, சர்வ வல்ல வஸ்து ஒன்றே. அப்படியே பிதா தேவன், குமாரன் தேவன், பரிசுத்த ஆவியும் தேவன். ஆகிலும் 3 தேவர்கள் இல்லை, தேவன் ஒருவரே. அப்படியே பிதா கர்த்தர், குமாரனும் கர்த்தர், பரிசுத்த ஆவியும் கர்த்தர். ஆகிலும் 3 கர்த்தாக்கள் இல்லை, கர்த்தர் ஒருவரே. அம்மூவரில் ஒவ்வொருவர் தனித்தனியாக தேவன் என்றும் கர்த்தர் என்றும் அறிக்கிட வேண்டும் என்று கிறிஸ்து மார்க்க சத்தியம் கட்டளையிட்டிருக்கிறது போல 3 தேவர்கள் உண்டென்று என்றும் 3 கர்த்தாக்கள் உண்டென்றும் சொல்லக்கூடாதென்று திருச்சபைக்குரிய பொதுவான சித்தாந்தம் கட்டளையிட்டிருக்கிறது. பிதா ஒருவரால் உண்டாக்கப்பட்டவரும் அல்ல, சிருஷ்டிக்கப்பட்டவரும் அல்ல, ஜென்மிக்கப்பட்டவரும் அல்ல. குமாரன் பிதாவினாலே இருக்கிறவர், உண்டாக்கப்பட்டவரும் அல்ல, சிருஷ்டிக்கப்பட்டவரும் அல்ல, ஜென்மிக்கப்பட்டவரே. பரிசுத்த ஆவி பிதாவினாலும் குமாரனாலும் இருக்கிறவர், உண்டாக்கப்பட்டவரும் அல்ல, சிருஷ்டிக்கப்பட்டவரும் அல்ல, ஜெனிப்பிக்கப்பட்டவரும் அல்ல, புறப்படுகிறவரே. ஆகையால் 3 பிதாக்கள் இல்லை, ஒரே பிதாவும் 3 குமாரர் இல்லை. ஒரே குமாரனும் 3 பரிசுத்த ஆவிகள் இல்லை, ஒரே பரிசுத்த ஆவியும் உண்டு. அன்றியும் இந்த திருத்துவத்தில் ஒருவரும் முந்தினவரும் அல்ல, பிந்தினவரும் அல்ல. ஒருவரில் ஒருவர் பெரியவரும் அல்ல, சிறியவரும் அல்ல. மூவரும் சம நித்தியரும் சரிசமமானவருமாம். ஆதலால் மேற்சொல்லியபடி எல்லாவற்றிலும் ஏகத்துவத்தை திருத்துவமாகவும் திருத்துவத்தை ஏகத்துவமாகவும் வணங்க வேண்டும். ஆனபடியால் ரட்சிப்படை விரும்புகிறவன் திருத்துவத்தை குறித்து இப்படியே நினைக்க வேண்டும். மேலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மனுஷாவதாரத்தை குறித்து சரியானபடி விசுவாசிப்பதும் நித்திய ரட்சிப்படைவதற்கு அவசியமாயிருக்கிறது. நாம் விசுவாசித்து அறிக்கையிடுகிற சரியான விசுவாசமாவது தேவகுமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து தேவனும் மனுஷருமாயிருக்கிறார். உலகங்கள் உண்டாவதற்கு முன்னே அவர் ஜெனிப்பிக்கப்பட்டு பிதாவின் தன்மையுடைய தேவனாகவும் உலகத்தில் பிறந்த தம்முடைய தாயின் தன்மையுடைய மனுஷனாகவும் இருக்கிறார். குறைவற்ற தேவனாயும் பகுத்தறிவுடைய ஆத்மாவும் நரதேகமும் பொருந்திய குறைவற்ற மனுஷனாயும் இருக்கிறார். தேவத்தன்மையின்படி பிதாவுக்கு சமமானவர், மனுஷத்தன்மையின்படி பிதாவுக்கு தாழ்ந்தவர். அவர் தேவனும் மனுஷருமாயிருந்து
இருவராயிராமல் கிறிஸ்து என்னும் ஒருவராகவே இருக்கிறார். தெய்வத்தன்மை மனுஷத்தன்மையாய் மாறினதினாலே அல்ல, தெய்வத்தில் மனுஷத்தன்மையை சேர்த்து கொண்டதினாலேயே ஒருவராயிருக்கிறார். இரண்டு தன்மையும் கலந்ததினாலே அல்ல, ஒருவராக பொருந்தினதினாலே முற்றும் ஒருவராயிருக்கிறார். பகுத்தறிவுடைய ஆத்மாவும் சரீரமும் பொருந்தி ஒரே மனுஷனாயிருப்பது போல தேவனும் மனுஷனும் பொருந்தி ஒரே கிறிஸ்துவாயிருக்கிறார். அவர் நமக்கு ரட்சிப்புண்டாக பாடுபட்டு பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மருத்துவரிடத்திலிருந்து எழுந்தறினார். அவர் பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மருத்துவரையும் நியாயந்திருக்க வருவார். அவர் வரும்பொழுது சகல மனுஷரும் தங்கள் சரீரங்களோடு எழுந்து தங்கள் கிரிகளை குறித்து கணக்கு ஒப்புவிப்பார்கள். நன்மை செய்தவர்கள் நித்திய ஜீவனையும் தீமை செய்தவர்கள் நித்திய ஆக்கினையும் அடைவார்கள். திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசம் இதுவே. இதை ஒருவன் உண்மையாய் விசுவாசியாவிட்டால் ரட்சிப்படையான். பிதாவுக்கும் குமாரன் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். சர்வவல்ல நாதா, தேவரீர்க்கே நாளும் சங்கீதம் ஏறுமே. தூய தூய தூயா மூவரான ஏகா காருண்யரே, தூய த்ரியேகரே. தூய தூய தூயா அன்பர் சூழலின்று தெய்வ ஆசனம் முன்னர் தம் கிரீடம் வைப்பாரே. கேருபீம் சேராபீம் தாழ்ந்து போற்ற பெற்று ஈன்றென்றும் வீட்டாள் வீரநாதியே. தூய தூய தூயா ஜோதி பிரகாசா, பாவ கண்ணால் உந்தன் மாண்பை காண யார் வல்லோ. நீரே தூய தூய மனோவாக்கு கேட்டா, மாட்சிமை தூய்மை அன்பும் நிறைந்தோ. தூய தூய தூயா சர்வவல்ல நாதா, வானம் பூமி ஆழி உம்மை ஸ்தோத்தரிக்குமே. தூய தூய தூயா மூவரான ஏகா காருண்யரே, தூய த்ரியேகரே. ஆமென்.
ஜெபம் செய். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த திருத்துவ ஞாயிறிலே திரியேக தேவனாகிய உம்மை குறித்து நாங்கள் சிந்திக்க செல்கிறோம். ஆண்டவரே, உம்மை குறித்து புரிந்து கொள்வது எங்களுக்கு இயலாத காரியம். நீர் உம்மை வெளிப்படுத்தினால் ஒழிய உடைய திரியேக பண்புகளை தன்மைகளை உணர்ந்து கொள்வது கடினமான காரியம். ஆண்டவர் உம்மை எங்களுக்கு தெளிவாக வெளிப்படுத்துவீராக. நாங்கள் உம்மை புரிந்து கொண்டு உம்மை ஆராதித்து உமக்கு ஏற்ற வகையில் வாழ்வதற்கு இந்த தேவ செய்தியானது உறுதுணையாக இருக்கட்டும். என்னோடும் எங்களோடும் கூட பேசுவீராக. இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென். அன்பான திருச்சுவின் மக்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் திருத்துவ ஞாயிறாக நாம் அனுசரிக்கிறோம். நம்முடைய ஆண்டவரை திரியேக தேவனாக பார்க்கிறோம். அது எப்படி எனில், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்ற அடிப்படையிலே நாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும்போது 3 கடவுளர்கள் அல்ல, ஒரே கடவுள் 3 தன்மைகளை, பண்புகளை, 3 பர்சனாலிட்டிஸ் உடையவராக இருக்கிறார். எனவேதான் நாம் அதை குறித்து அதனாசிய சுவாச பிரமாணத்திலே தெளிவாக பிதா எப்படிப்பட்டவரோ குமாரனும் எப்படிப்பட்டவரே, குமாரன் எப்படிப்பட்டவரோ பரிசுத்த ஆவியானவரோ அப்படிப்பட்டவரே. பிதா சர்வ வல்லவர், குமாரன் சர்வ வல்லவர், பரிசுத்த ஆவியானவர் சர்வ வல்லவர் என்று சொல்லி அந்த திரியேக தேவனுடைய பண்புகளை, தன்மைகளை தெளிவாக அதில் குறிப்பிடப்பட்டிருந்ததை நாம் பார்த்தோம். இதில் ஒவ்வொரு சமயங்களும் கடவுளை விதவிதமாக வித்தியாசமாக கூறுகின்றன. ஒரு சில இந்திய பெரும் சமயங்களிலே படைப்பதற்கு ஒரு கடவுள், காப்பதற்கு ஒரு கடவுள், அழிப்பதற்கு ஒரு கடவுள் என்று சொல்லி தனித்தனி கடவுளர்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. பிதாவாகிய தேவன் அவர் படைப்பாளர். அவர்தான் இந்த உலகத்தையும் சர்வ சிருஷ்டியையும் படைத்தவர். அவர் பிதாவாகிய தேவன். அதை ஆதியாகமத்திலே 1 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே நாம் பார்க்கும்போது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த போது என்று சொல்லி அந்த வாக்கியமானது ஆரம்பிக்கிறது. அந்த 3 வசனங்களிலே இறையியல் கோட்பாடு அல்லது இறையியல் சார்ந்த விளக்கம் என்னவென்றால், படைப்பதற்கு ஞானம் இருத்தல் அவசியம். எனவே இங்கே சங்கீதம் 104:24 கர்த்தாவே நமது கிரியைகள் எவ்வளவு திரளாக இருக்கிறது, அவைகளெல்லாம் ஞானமாய் படைத்தீர், பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். எனவே பிதாவாகிய தேவன் ஞானமாக அங்கே வெளிப்படுத்தப்படுகிறார். பூமியை, வானத்தை, நட்சத்திரங்களை, பூமியில் உள்ள அனைத்தையும் அவர் படைத்திருக்கிறார். பூமியுடைய பொருட்களால் நிறைந்திருக்கிறது. ஆண்டவர் பிதாவாகிய தேவன் ஞானமாக அங்கு வெளிப்படுத்தப்படுகிறார். அவர் படைத்த படைப்பை குறித்து அல்லது படைப்பின் மேன்மையை குறித்து, முழுமையை குறித்து இன்று வரை எந்த மனிதனாலும் கண்டுபிடிக்க இயலவில்லை. எனவே முதலாவது இங்கே பிதாவாகிய தேவன்
ஞானமாக, ஞானத்தின் ஊற்றாக அவர் விவரிக்கப்படுகிறார். அதே போல பூமியின் மேல் அந்தகாரத்தில் இருள் இருந்தது, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லுகிறார். எனவே பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவரும் அங்கு இருந்ததை இந்த பகுதி நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. 3ஆம் வசனத்திலே வெளிச்சம் உண்டாக்குற வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமாகி குமாரன் அங்கு இருந்தார் என்பதை நாம் தெளிவாக உணர முடிகிறது. இந்த படைப்பில் சோஃபியா ஞானம், பிதா சுட்டிக்காட்டப்படுகிறார். குமாரன் வார்த்தையாக சுட்டிக்காட்டப்படுகிறார். லோகோஸ் வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் ரூவக் கர்த்தருடைய ஆவியானவராக சுட்டிக்காட்டப்படுகிறார். எனவே படைப்பில் இந்த மூவருடைய இருப்பு நிலையை மிக தெளிவாக அழகாக வேதம் சுட்டிக்காட்டுவதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே நமக்கு தியானத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மார்க் 1:7-13 வரைக்குள்ள பகுதியிலையும் 9-13 வரைக்குள்ளதை பார்த்தீங்கன்னா, அங்கே குமாரனா இயேசு கிறிஸ்து வருகிறார். அவருக்கு ஞானஸ்நானத்தை யோவான் கொடுக்கிறார். அந்த ஞானஸ்நானத்தை அவர் பெற்றபோது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மீது இறங்குகிறார். அதே சமயத்தில் பிதா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த நிகழ்விலும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பிதாவாகிய தேவன் படைப்பாளர் இந்த உலகத்தை படைத்தார். மிக அழகாக நேர்த்தியாக படைத்தார். படைத்து விட்டு அப்படியே விட்டு விடாமல் தமது சாயலாக, தமக்கு ஒப்பாக ஆதாமை படைத்து அவருக்கு ஏற்ற துணையை உண்டாக்கி மிக அழகாக பரலோகத்திற்கு ஒப்பான அந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்து ஆளுகின்ற அதிகாரத்தையும் பண்படுத்துகின்ற, பாதுகாக்கின்ற பொறுப்பையும் அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி அவருடைய ஆசீர்வதித்தார். அது மட்டுமல்ல, தமது சாயலாக படைக்கப்பட்ட மனிதனோடு அவர் உறவாடும் உலாவும் அந்த ஏதேன் தோட்டத்திலே வந்தார். எனவே அவரை போல மனிதன் சாவாமை உடையவனாக, பிதா சாவாமை உடையவனாக, அவரை போல ஞானம் உள்ளவனாக, அவரை போல ஆற்றல் உள்ளவனாக அனைத்து அம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருந்தான். ஆனால் பாவம் செய்த போது ஆண்டவரால் அவனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவர் பரிசுத்தமான ஆண்டவர். பாவம் நிறைந்த மனிதனோடு உறவு வைத்துக் கொள்ள முடியாது. ஒருவரும் காணக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். எனவே அப்பொழுது மனிதனை தன்னுடைய சமூகத்திலிருந்து விரட்டி விடுகிறார், அகற்றி விடுகிறார். பிதா ரொம்ப கண்டிப்பானவர். நாம் பெற்றோர்களாக இருக்கிறோம். பிள்ளைகள் மீது எவ்வளவு கண்டிப்பாக இருக்கிறோம். எதற்காக? அவர் நல்லவர்களாக வர வேண்டும், ஒழுக்கமுள்ளவர்களாக வர வேண்டும், பண்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதில் எந்த காம்ப்ரமைஸுக்கும் நம்ம போறதில்லை. அதே போல ஆண்டவரும் அவ்வளவு எதிர்பார்ப்போடு இருந்தார். ஆனால் மனிதன் அதை மீறி செல்லும் போது அவனை தன்னுடைய சமூகத்திலிருந்து துரத்துவதை பார்க்கிறோம். நாமும் பல வேளைகளிலே நம்முடைய பிள்ளைகள் எல்லை மீறி செல்லும் போது அல்லது கேடான தவறான பழக்க வழக்கங்களை நடப்பிக்கும் போது அவர்களுக்கும் நமக்கும் உள்ள உறவு விட்டு போவதை நாம் பார்க்கிறோம். இதே போல பிதா என்பவர் ஒரு தகப்பனுடைய தன்மையுடையவராக இருந்தார். ஆனால் மனிதன் தன்னை விட்டு போன உடனே, தன்னை விட்டு அகன்ற உடனே அவனை அப்படியே விட்டுவிட விரும்பவில்லை.
அவனை எப்படியாவது தன்னிடத்திற்கு திருப்ப வேண்டும் என்று விரும்பினார். நம்முடைய பிள்ளைகளும் ஒரு வேளை அவ்வாறு எவ்வளவு தவறுகளை செய்து அவர் தூரமாக போனாலும் எப்படியாவது அவர்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும், மனமாற்றம் பெற வேண்டும் என்று சொல்லி பல முயற்சிகளை பிரயாசங்களை எடுக்கிறோம். இப்படி இளையகுமாரன் தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து வாங்கி சென்று துன்மார்க்கமாய் வாழ்ந்து எல்லாவற்றையும் சீரழித்து விட்டாலும் அந்த மகன் எப்படியாவது தன்னிடத்தில் திரும்ப வேண்டும் என்று சொல்லி தகப்பன் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தது போல பிதாவாகிய தேவனும் தன்னால் படைக்கப்பட்ட மனிதன் எப்படியாவது மனம் மாறி தன்னிடத்தில் திரும்ப வேண்டும், தான் வாழுகின்ற அந்த மேலான வாழ்விடத்திற்கு அவன் வர வேண்டும், இங்க இருக்கின்ற சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஒப்பற்ற ஆனந்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். எனவே அவர் மனுஷனாக இந்த உலகத்திலே அவதரித்தார். யோவான் 1 அதிகாரம் 1 வசனத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. யோவான் 1 அதிகாரம் 14 வசனத்தில் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம். அந்த மகிமை பிதாவினுடைய ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று குறிப்பிடுகிறார். வார்த்தையாக இருந்த அந்த ஆண்டவர் அவர் மனு உருவேற்று இந்த உலகத்தில் குமாரனாக இந்த உலகத்திலே வந்தார். இதை குறித்து சாது சுந்தர் நாம் அநேக வேளைகளிலே ஏன் தேவன் மனு உருவேற்று இந்த உலகத்திலே வர வேண்டும் என்று சொல்லி நாம் பல கேள்விகளை எழுப்பலாம். இதற்கு சாது சுந்தர் சிங் அழகாக ஒரு விளக்கம் கொடுக்கிறார், ஏன் அவர் அவ்வாறு வந்தார் என்று சொல்லி. ஒரு மேய்ப்பன் இருக்கிறார், அவருக்கு திரளான ஆடுகள் இருக்கிறது. அந்த ஆடுகளை ஆடு மேய்க்கின்றவரிடத்திலே பொறுப்பாக ஒப்படைக்கிறார். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன் ஒரு நாள் வந்தான். வந்தவுடனே, ஐயா, ஆடுகளை மேய்ப்பதற்கு இடத்தில் ஒப்படைத்தீர்கள், ஆடுகள் எல்லாம் சிதறி ஆங்காங்கே குன்றுகளுக்குள்ளும் மலைகளுக்குள்ளும் காடுகளுக்குள்ளும் ஓடிவிட்டது. எனவே என்னால் அதை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்லி வெறுங்கையோடு வந்தான். உடனே அந்த ஆட்டுக்கு சொந்தக்காரர், அந்த உண்மையான மேய்ப்பர், உரிமையாளர், பல ஆண்டு காலம் அந்த ஆடுகள் தன்னோடு கூடவே இருந்தது. ஆனால் சில காலத்திற்கு மட்டும் இவருடைய காரங்களிலே ஒப்பு கொடுத்திருந்தார். ஆனால் ஆடுகள் சிதறி போய்விட்டது. எனவே எப்படியாவது என்னுடைய ஆடுகளை நான் காடுகளிலும் மலைகளிலும் குன்றுகளிலும் இருந்து அழிவிலிருந்து துஷ்ட மிருகங்களிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு ஆட்டின் தோலை போர்த்து, ஆட்டை போல 2 கால்கள் 2 கைகளை தரையில் ஊன்றி ஆடுகளைப் போலவே அவர் அந்த பகுதிக்கு சென்றார். ஆட்டை போலவே அவர் சத்தம் கொடுத்த உடனே, அவர் சத்தத்தை கேட்ட உடனே ஆங்காங்கு குன்றுகளிலே மலைகளிலே முட்புதரிலே இருந்த ஆடுகள் அவரை நோக்கி வந்தன. ஆடுகளை பத்திரமாக அவர் தன்னுடைய ஆட்டுத் தொழுவத்திற்குள் கொண்டு சேர்த்து விட்டார். இதே போலதான் பிதாவாகிய தேவன் அந்த
சிதறி சென்ற ஆடுகளை அல்லது அழிவை நோக்கி சென்ற ஆடுகளை மீட்பதற்காக அவரே மனுஷ அவதாரம் ஏற்று இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லி மிக அழகாக குறிப்பிடுகிறார். எனவே பிதாவாகிய தேவன் படைத்த அந்த சிருஷ்டி அழிவை நோக்கி செல்லும்போது குமாரனாக வந்து மீட்டெடுப்பதற்காக 33 ஆண்டு காலம் குமாரனாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார். தன்னுடைய விலையேறப்பெற்ற அன்பை செலுத்தினார், தன்னுடைய தாழ்மை வெளிப்படுத்தினார், மன்னிப்பை வெளிப்படுத்தினார், எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து மனுஷர்கள் மத்தியிலே மனிதரில் ஒருவராக வாழ்ந்து தன்னுடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஆடுகளை, சிதறுண்ட ஆடுகளை மந்தையில் சேர்த்து அவர் திரும்ப பரத்திற்கு சென்றிருக்கிறார், தன்னுடைய இருப்பிடத்திற்கு. அவர் சொன்னார், என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு திரும்ப வந்து நான் இருக்கும் இடத்திற்கு உங்களை கூட்டி சேர்ப்பேன், கொண்டு சேர்ப்பேன் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, அவர் மிக அழகாக குறிப்பிடுகிறார், நான் சென்ற பின்பு யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளன் வருவார், நான் போகிறது உங்களுக்கு நலமாயிரும், நான் போகாவிட்டால் அவர் உங்கள் இடத்தில் வரார் என்று சொல்லி இந்த மீட்கப்பட்ட மக்களை, மீட்கப்பட்ட மனுக்குலத்தை சரியான பாதையில் வழிநடத்தி சென்று அவர்களை நித்திய ஜீவனுக்குள் வழிநடத்த வேண்டும். எனவே பரிசுத்த ஆவியானவராக இந்த உலகத்திலே அவர் வந்து இறங்கினார். யோவான் 16:8 சொல்லும்போது மிக அழகாக சொல்கிறார், அவர் நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களை கண்டித்து உணர்த்துவார். அது மட்டுமல்ல, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்கும் உங்களை வழிநடத்துவார். நீங்கள் வழி விலகி போகாதபடிக்கு, திரும்ப பாவத்தை செய்து விடாதபடிக்கு அழகாக சரியான வழியிலே உங்களை நடத்துவார். நீங்கள் நடந்து செல்லும்போது கர்த்தரின் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னால் சொல்கின்ற சத்தத்தை கேட்பீர்கள் என்று சொன்னது போல, இந்த சத்திய ஆவியாக தேற்றவாளன் பாவம் செய்யும்போது இது பாவம், நீ இதை செய்யக்கூடாது என்று சொல்லி தட்டி வழியை திருப்புவார். நீதியை செய்தீர்கள் என்று சொல்லி வலியுறுத்துவார். நியாய தீர்ப்பு வரப்போகிறது, நீ பாவத்தில் சிக்கி அழிந்து போகாதே என்று சொல்லி எச்சரிப்பார். அவ்வாறு அவர் கூட இருப்பதனாலே இந்த மீட்கப்பட்ட மக்கள், ரட்சிக்கப்பட்ட மக்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் வழி பெறலாது, தடம் பெறலாது அவர்கள் நித்திய ஜீவனை நோக்கி பயணிப்பார்கள். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, மூவராகிய திரு ஏக தேவன், மூவரும் இணைந்து ஒரே ஆண்டவர், மூவர் அல்ல, பிதாவாக இருந்து படைத்தவர், குமாரனாக வந்து மீட்டவர், பரிசுத்த ஆவியாக இருந்து நம்மை வழி நடத்துகிறார். எனவே இந்த வழி நடத்தலை ஏற்றுக்கொண்டு நாம் நம்முடைய தெய்வம் நமக்காக வைத்திருக்கின்ற நித்திய வாசஸ்தலத்தை நோக்கி பயணிப்போமானால் நிச்சயமாக ஆண்டவர் அருளுகின்ற மகாபெரிய சிலாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் தாமே நாம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Showers of blessing, this is the promise of love. There shall be seasons refreshing,
Let us be reminded that the Lord sent His only Son, the Prince of Heaven, to be crucified for us, sinners like us. This great love story serves as a good reminder of how much God cares for us. All He wants us to do is trust Him in these despair times, draw closer to Him, and rely on Him more than ever. So let us find our comfort in the Lord by keeping this entire situation at the Lord's feet and walk away with an assurance that He listens and surely works wonders. Let us pray that we will be able to have our church worship as soon as possible. Pray that the number of COVID-19 infection cases will reduce in Maharashtra and in the entire country. Pray that the number of COVID-19 infection cases will reduce across the world. Let us pray that the COVID-19 positive patients will recover. Let us pray that patients suffering from other diseases will also get proper treatment. Let's pray for God's protection on all doctors, nurses, and all healthcare workers. Pray for God's protection on all police personnel, municipal and other authorities who are on duty during the pandemic. Pray that God's wisdom be on all state and national leadership. Pray for all those who are stranded away from home, whether they have gone for work, studies, or as immigrant laborers. Above all, let us cry out like King Hezekiah to protect this world and its people from this deadly coronavirus. Let us unite in oneness in spirit and pray like the believer's prayer. Let the whole world shake in good health and glorify the Lord whom we all worship. In Jesus Christ's mighty name, we all say Amen and Amen. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென்.
ஜெபம் செய். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற 3 தன்மைகளுடைய ஒரே கடவுளாக நீர் இருக்கிறீர். பிதாவாக இருந்த இந்த உலகத்தையும் உலகில் உள்ளவையும் மனுக்குலத்தையும் படைத்தீர். அவைகள் பாவத்தில் விழுந்த போது குமாரனாக இந்த உலகத்திலே வந்து மீட்டீர். அதற்கு பின்பும் நாங்கள் மீட்பின் பாதையிலே பரிசுத்த வழியில் நடக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவராக இருந்து வழி நடத்துகிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என் கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி. உடைய ஆளுகையில் நம்முடைய அரவணைப்புகளையும் வைத்திருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த திருத்துவ திருநாளிலே திரியேக தேவனாகிய நாங்கள் உம்மை ஆராதித்து உம்முடைய மகத்துவத்தை மாற்றியும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். அதற்காக நன்றி. திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக குடும்பமாக ஆசீர்வதியும். தேவைகள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் கருத்து சந்திப்பீராக. குறிப்பாக இந்த கொரோனா வைரஸின் தாக்குதலினால் எங்களுடைய மும்பை பட்டணம், மகாராஷ்டிரா மாநிலம், இந்திய தேசம், உலக நாடுகள் வெகுவாய் பாதிக்கப்பட்டிருப்பதை நீர் அறிந்திருக்கிறீர். குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாவே விடுதலையாவீர்கள் என்று சொன்ன வாக்கிற்கிணங்க நீர் மாபெரும் விடுதலை தருவீராக. ஜனங்கள் உடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். நீரே மெய்யான தேவன் என்பதை வெளிப்படுத்துவீராக. அற்புதங்களையும் அடையாளங்கள் நடப்பித்து நீர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை உலகிற்கு வெளிப்படுத்தும். வெகு விரைவில் ஆண்டவரே, இந்த உலக மக்கள் மாபெரும் விடுதலை பெற்று உமக்கு நேராய் திரும்பட்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இதற்காக பாடுபடுகின்ற உழைக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்கிறார். உங்களுடைய நீங்காத பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்மளை உடைப்பதிருப்பதாக. ஆமென்.